ஹலோ எவ்ரிவன், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 240 வோல்ட் நம்ம வீட்டிலேருந்து வர ஏசி கரண்ட்டை நாம் எப்படி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா பவரை ஸ்டெப் டவுன் பண்ணி அதை டிசி 12 வோல்ட் டிசி கரண்ட்டாக நம்ம எப்படி எடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன காம்பனண்ட் வேணும் அப்படின்னா ஒரு கேபிள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், 4 டயோடு அண்ட் ஒரு ரெகுலேட்டர் அண்ட் இது கெப்பாசிட்டர். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்க போகிறோம். அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம யூஸ் பண்ணுறது 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அண்டு 1 ஆம்ப்ஸ் பவர் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம 4 டயோடு அண்டு ஒரு கெப்பாசிட்டர் அண்ட் ஒரு ரெகுலேட்டர் வந்து 12 வோல்ட் ரெகுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். 12 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்குது, 5 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்குது. 12 வோல்ட் ரெகுலேட்டர் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா L7812CV அப்படின்ட்டு இருக்கும். இதே 5 வோல்ட்னா 05CV அப்படின்ட்டு இருக்கும். அதுதான் 12 வோல்ட்டுக்கு 5 வோல்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸு. நம்ம இதில் 12 வோல்ட் டிசி கரண்ட்டாக எடுக்கிறோம்னா 12 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் 1000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட சர்க்யூட் டயக்ராம். இதில் நம்ம 240 வோல்ட் இன்புட்டாக கொடுத்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா ஸ்டெப் டவுன் பண்ணி அதை 12 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அடுத்து நம்ம டயோடுக்கு சென்ட் பண்ணி ஏசியாக டிசியாக மாற்றுறோம். ஸ்டெப் டவுன் பண்ணோம். நாம் அதில் 12 வோல்ட்டு 1 ஆம்ப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஸோ 240 வோல்ட்டை 12 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அது ஏசியாக தான் இருக்கும். ஏசியாக தான் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகும்போது இங்கே பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு வந்து நம்ம 4 டயோடு கிராஸ்டு பயாஸில் கனெக்ட் பண்ணுறதுனால இங்கே ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் கனெக்ட் பண்ணி கிராஸ்டு பயாஸில் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம கிராஸ்டு பயாஸில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து டிசியாக ஏசி வோல்டேஜ் வந்து டிசி வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகிடும். டிசியாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமும் அதில் நிறைய நாய்ஸ்லாம் இருக்கும். அந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். கண்ட்ரோல் பண்ண நாய்ஸை ஃபுல்லாக ரெக்டிஃபை ஆனதுக்கப்புறம் ப்ளைன் டிசி வோல்ட்டாக வரும். அதை நம்ம ரெகுலேட்டர் வச்சு நம்ம எவ்வளோக்கு நமக்கு வேணுமோ 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணால் நம்ம 5 வோல்ட்டாக கிடைக்கும். இல்லை 12 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணால் நம்ம 12 வோல்ட்டாக அவுட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஒரு 240 வோல்ட் ஏசியை நம்ம 5 வோல்ட் ஆர் 12 வோல்ட் டிசியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபுல் சர்க்யூட் நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவர் கார்டு எடுத்துக்கோங்க. பவர் கார்டில் இன்னொரு எண்டை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதை 2 ஒயரை ஷார்ப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த போர்டில் 4 டயோடு சேம் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. 4 டயோடு. இது ஆனோட், இது கேத்தோட். ஆனோட் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்க மாதிரியும் கேத்தோட் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்க மாதிரியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாமே சேம் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணோம். அதை ஃபுல்லாக உள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் திருப்பி அதை நம்ம கிராஸ்டு பயாஸில் கனெக்ட் பண்ணோம். கிராஸ்டு பயாஸ் அப்படின்னா என்னென்னா இந்த ஆனோடும் இந்த ஆனோடு கீழே இருக்க ஆனோடு கூடயும் ஆப்போசிட் சைடில் இருக்க கேத்தோடு ஆப்போசிட் சைடில் இருக்க கீழே இருக்க கேத்தோடையும் சென்டரில் இருக்க ஆனோடோட பின்னு சென்டரில் இருக்க கேத்தோட பின்னோடையும் இந்த மாதிரி கிராஸ்டு பயாஸ் ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட சர்க்யூட் நான் எப்படி கனெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம டயோடோட இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்த 4 டயோடுமே சேம் டைரெக்ஷனில் தான் இருக்கணும். ஆனோடு எந்த பக்கம் இருக்கோ 4 ஆனோடும் சேமில், கேத்தோடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி சேம் டைரெக்ஷனில் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம திரும்பி ரிவர்ஸில் கிராஸ்டு பயாஸில் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதை திரும்ப சால்ட்ரிங் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கெப்பாசிட்டர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். கெப்பாசிட்டர் 1000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் எடுத்து அதில் நெகட்டிவ் சைடு கேத்தோட சைடு இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஒரு நீடியில் கெப்பாசிட்டர் சைடுக்கும் 2 நீடிலும் கெப்பாசிட்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம சால்ட்ரிங் வைக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெகுலேட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ரெகுலேட்டரில் வி இன்னு, கிரவுண்டு, அவுட்டு அந்த மாதிரி பின் இருக்கும். அதை நம்ம ஸ்டென்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் எடுத்து வி இன்னுக்கும், கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் எடுத்து கிரவுண்டுக்கும் கனெக்ட் பண்ணால் அவுட் பின்லேருந்து நம்ம டேரெக்டாக டிசி கரண்ட் 12 வோல்ட் டிசி கரண்ட் அவுட்புட் எடுத்துக்கலாம். நாம் இதில் யூஸ் பண்ணுறது 12 வோல்ட் டிசி கரண்ட் எடுக்கிறதுனால 12 வோல்ட் ரெகுலேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை அடுத்து இதை சால்ட்ரிங் வச்சிடலாம். ஸோ இதோட கனெக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பவர் கார்டோட அனதர் ரெண்டு எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி எண்டிங்க்கு கனெக்ஷன் கொடுக்குறோம். அதை நம்ம சால்ட்ரிங் வச்சிடலாம். ப்ரைமரி எண்டிங் சால்ட்ரிங் வச்சுட்டு 240 வோல்ட் நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ரைமரி வெண்டிங்லேருந்து செகண்டரி வெண்டிங்க்கு 12 வோல்ட் ஏசி கரண்ட்டாக அது கன்வெர்ட் பண்ணிடும். அந்த 12 வோல்ட் ஏசி கரண்ட்லேருந்து அடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட சர்க்கியூட்டில் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து 12 வோல்ட் ஏசியிலேருந்து 12 வோல்ட் டிசியாக ஃபுல்லாக ரெகுலேட்டர் மூலிமா ஃபுல்லாக அவுட்புட் வெளியே வரும்போது 12 வோல்ட் டிசி கரண்ட்டாக அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதோட கனெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சுது. பவர் கார்ட்லேருந்து ப்ரைமரி வெண்டிங் 240 வோல்ட்டு, ப்ரைமரி வெண்டிங்லேருந்து செகண்டரி வெண்டிங்க்கு 12 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி அதை நம்ம ரெக்டிஃபையருக்கு அனுப்பி ஏசியாக டிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பின் வந்து இன்னு, சென்டர் பின் கிரவுண்டு, தேர்டு பின் அவுட்டு. ஸோ அதுபடி தான் நாம் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெகுலேட்டர் இன்னு, கிரவுண்டு, அவுட்டு. அதுபடி நம்ம இதை ஒரு கெப்பாசிட்டர்லேருந்து ஒரு நீடில் எடுத்து இன்னுக்கும், இன்னொரு நீடில் எடுத்து கிரவுண்டுக்கும், அவுட் பின்னை நம்ம இதை இதுலையும் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக 12 வோல்ட் அவுட்புட் நம்ம எடுக்கிறதுக்கு அந்த அவுட் பின்னை நம்ம இதுலேருந்து தான் அவுட் பின் நம்ம எடுத்துக்கோம். அவுட்டும் கிரவுண்டும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம 12 வோல்ட் டிசி கரண்ட்டாக நமக்கு ஹிட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு பவர் கொடுப்போம். பவர் கொடுத்தது நம்ம ஜங்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதுக்கு பவர் சப்ளை கெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்து 20 அப்படின்ற இதில் வச்சுட்டு கிரவுண்ட்லேயே அவுட்லேயே வச்சிங்க அப்படின்னா 11.97 இருக்கு இல்லையா, 12 வோல்ட், கிட்டத்தட்ட 12 வோல்ட் டிசி கரண்ட்டு நமக்கு கெட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங். தேங்க்யூ.